I greet you all in the loving name of Jesus. Psalms 36 was written by David. சங்கீதம் 36வது அதிகாரம் தாவீதினால் எழுதப்பட்டதை பார்க்கிறோம். The first 4 verses speaks of the wicked people who loves evil and therefore they do not abhor it. இந்த முதல் 4 வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது துன்மார்க்கர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறார்களே தவிர அதை வெறுக்கிறவராக காணப்படவில்லை. How did wicked think? இந்த துன்மார்க்கருடைய யோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? They fear no God before His eyes. They do not dread God. அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இல்ல. எனவே தேவனுக்கு பயப்படாதவர்களாக காணப்படுகிறார்கள். They hate what is good and loves what is evil. அவர்கள் கெட்ட காரியங்களை விரும்புகிறார்கள், நல்ல காரியங்களை வெறுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். All of this can be disturbing the people of God and it causes greatly distress. இப்படிப்பட்ட குணங்கள் தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் தொந்தரவு கொடுக்கிறதா ஒரு காரியமாக காணப்படுகிறது. If we are not careful, it will lead us to evil ways. இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நாமும் கூட தீமையான காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படுவோம். Proverbs 28:4 say, "Those who forsake the law praise the wicked, but such as keep the law content with them." நீதிமொழிகள் 28:4 நம்ம பார்ப்போமானால் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். What's the meaning of this verse? இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று பார்ப்போமானால் those who disobey the word of God will praise and please the wicked. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கெட்ட ஜனங்கள் இந்த வேத புகழ்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். Those who obey the law will contend with them. தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள் இந்த கெட்ட ஜனங்களோடு போராடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். Those who obey the law fight with them in spirit but not in flesh. தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் மாம்சத்தோடும் ஆவியோடும் போராடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். We are living in this wicked world and sinful world and in the midst of the wicked people. நாமும் கூட இந்த உலகத்துல பாவங்கள் நிறைந்த துன்மார்க்கர் நிறைந்த உலகத்துல தான் நாம் அவளோடு வாழ்ந்து வருகிறோம். If we mingle with the wicked persons, it will lead us to their ways, in their character. நாமும் இந்த துன்மார்க்கரோடு சேர்ந்து வாழ்வோமானால் நம்மிடமும் அவர்களுடைய கெட்ட குணங்கள் வந்து சேரும். But when we focus on God, He will help us to live an overcoming life. நாம் தேவனோடு உறவு வைத்துக் கொள்வோமானால் ஆண்டவர் நமக்கு அவர்களை மேற்கொண்டு வாழத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தந்தருள்வார். This was the situation of Hannah. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அன்னாளுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. We read this in 1 Samuel 1st chapter. இதை நம்ம 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளை பற்றி நாம பார்க்கிறோம். First, Hannah had patience in her life. முதலாவது அன்னாள் அவளுடைய வாழ்க்கையிலே மிகவும் பொறுமையாக காணப்பட்டாள். She had no child. அவளுக்கு குழந்தைகள் இல்லாமல் காணப்பட்டது. Elkanah, her husband, loves her more than his second wife
Penina and her children. ஆனால் எல்கானா அவனுடைய இரண்டாவது மனைவியை விடவும் குழந்தைகளை விடவும் அன்னாளை மிகவும் நேசித்தான் என்று பார்க்கிறோம். Elkanah gave double portions to Hannah. எல்கானா எல்லா 2 மடங்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அன்னாளுக்கு கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். Because of this, Penina got jealous of Hannah. இது நிமித்தமாக பெனினாள் அன்னாள் மீது மிகவும் பொறாமை கொண்டவளாக காணப்பட்டாள். She tormented her severely. எனவே அவள் அன்னாளை மிகவும் கொடுமைப்படுத்தினவளாக காணப்பட்டாள். Because of this, Hannah was in bitterness of soul. பெனினாளுடைய கொடுமை நிமித்தமாக அன்னாள் அந்த இருதயத்தில் மிகவும் வேதனையோடு கவலையோடு காணப்பட்டாள். But she did not fight with Penina or argue with her, but she kept all in her prayer. பெனினாள் அவளுக்கு எவ்விதமான தொந்தரவு கொடுத்த போதிலும் கூட அன்னாள் அவளோடு போராடாதபடி அவள் பொறுமையை காத்துக்கொண்டாள். How did Hannah pray? அவள் எப்படி பொறுமையோடு செபித்தாள்? Hannah was in utter pain and pressure and agony. அன்னாள் மிகுந்த மனவேதனையோடு துயரத்தோடு காணப்பட்டாள். She was deeply hurted and insulted. அவள் உள்ளத்தின் ஆழத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டாள். She did not give upon prayer. ஆனாலும் கூட அவள் ஜெப ஜீவியத்தை விட்டு விலகவில்லை. She did not give upon God that He is not answering for a while. Rather, she continued to pray. அவளுடைய ஜெபத்துக்கு பதில் வராத போதும் கூட அவள் ஜெபத்தை விட்டு விடாமல் அவள் தொடர்ந்து ஜெபத்தை செய்து கொண்டே இருந்தாள். She placed a tremendous faith upon God that He will grant her request. அவள் ஆண்டவரிடம் எப்படியாவது அவளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்ற உறுதியோடு காணப்பட்டாள். Hannah's prayer is an example for fervent prayer. அவளுடைய வாழ்க்கை அந்த ஜெபமானது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. What was her request? அவளுடைய வேண்டுதல் என்னவா இருந்தது? If you give a son, I will give back to you. நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீரானால் அதை நான் ஆண்டவருக்கே திரும்ப தருவேன் என்பதாக காணப்பட்டது. Why was Hannah's prayer answered? ஏன் அன்னாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது? Because first she had dedication in her life. முதலாவது அவளுடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. Hannah did not give up on God because of the pressure and pain. அவளுடைய வாழ்க்கையில துன்பங்களும் வேதனைகளும் சூழ்ந்து கொண்ட போதிலும் she dedicated her life in praying, trusting and believing God that He will answer her request. அவள் ஆண்டவருடைய நம்பிக்கையோடு உறுதியோடு அவர் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு காத்திருந்தாள். Sometimes God expects us to dedicate our life to Him. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாமும் கூட நம்மை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பது என்று ஆண்டவர் விரும்புகிறார். What kind of dedication He expects from us? எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான ஜெபத்தை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்? 1 Samuel chapter 1 verse 13 says, Hannah spoke in her heart, only her lips moved, but her voice was not heard. 1 சாமுவேல் 1:13 நம்ம பார்ப்போமானால் அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. In order to answer our prayer, first we must dedicate our heart, spirit, soul and flesh. நம்முடைய ஜெபமும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கப்பட வேண்டுமானால் நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். Secondly, verse 15 says, she poured out
before the Lord. 1 சாமுவேல் 1:15 பார்ப்போமானால் அவள் கர்த்தருடைய சன்னதியில் என் ஆத்துமாவை ஊற்றிவிட்டேன். Only when we dedicate our life to God, we can pour our soul before God, or we can pour our burdens before God, or we can give our burdens to God. நாமும் அந்நாளை போல நம்மை ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய பாரங்களை நம்முடைய வேதனைகளை ஆண்டோடைய சமூகத்துல நம்ம வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருப்பார். What will happen if we pour our burdens to God? நம்முடைய பாரங்களை ஆண்டோடைய சமூகத்துல வைக்கும் போது என்ன நடக்கும்? Verse 17, Eli said, "Go in peace, and the God of Israel grant your petition which you have asked to him." 1 சாமுவேல் 1:17 சொல்லுகிறது, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். We also receive peace and confidence from God to wait upon the Lord that he will answer us. நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சமாதானத்தையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற உறுதி நமக்குள் கிடைக்கும். Secondly, she had persistence in her life. இரண்டாவது நம்ம பார்ப்போமானால் அவருடைய வாழ்க்கையிலே விடாமுயற்சியோடு காணப்பட்டாள். She could have said, "Why should I plead to God? He's not answering me. Why should ever I pray?" ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? ஜெபித்த போதும் பதில் கிடைக்காத போதும் ஏன் நான் ஜெபிக்க வேண்டும் என்ற சந்தேகத்தோடு அவள் இருக்கவில்லை. As she dedicated her life to God, she did not give up her prayer. ஏனென்னா அவள் ஜெபிக்கிறதை அவள் விட்டு விடாதபடி தன்னை காணப்பட்டாள். So only she could go to the house of the Lord year after year. எனவே தான் வருஷந்தோறும் அவள் தேவாலயத்துக்கு சென்று தேவனை பணிந்து கொண்டு வந்தாள். Dedication gives us persistence to wait upon God in prayer. விடாமுயற்சியாக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து காத்திருந்து ஜெபிக்கும் போதுதான் நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். Thirdly, she had faithful in her life. மூன்றாவது பார்த்தோம்னா அந்த விசுவாசம் காணப்பட்டது. We can see faithful life in her and prayerful life in her life. அந்நாளிடம் ஜெபமும் விசுவாசமும் காணப்பட்டதை நம்ம பார்க்கலாம். These two cannot separate her from her. இவை இரண்டையும் அவளை விட்டு பிரிக்க முடியாதபடி காணப்பட்டது. She prayed faithfully to God that he will answer her prayer. அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார் என்ற விசுவாசம் காணப்பட்டது. Matthew chapter 21 verse 22 says, "And if you believe, you will receive whatever you ask for in prayer." மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:22 நம்ம பார்ப்போமானால், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். When we have faith in our life, whatever we ask in the name of the Lord, we receive it. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம ஜெபிப்போமானால் நம்ம எவையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமோ அதையெல்லாம் நாமும் கூட பெற்றுக்கொள்ளுவோம். Hannah's prayer was selfless, dedicated, persistent, faithful. அன்னாளுடைய ஜெபமானது தனித்தன்மை உள்ளதாய் காணப்பட்டது. அவளுடைய விசுவாசம் unique. அவள் விடாமுயற்சி விசுவாசம் உள்ள ஜெபமாக காணப்பட்டது. Because of the nature of her prayer and the nature of hope, she was granted a baby boy according to her hope. அவளுக்கு இயற்கையாக ஜெபமும் பொருத்தனை உள்ள ஜெபமும் அவள்கிட்ட காணப்பட்டபடி
படியினால அவள் ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். God did not forsake Hannah. அவளை ஆண்டவர் வெட்கப்படுத்தவில்லை. He made her to rejoice, smile and exalt her before Peninnah. அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டு பெனினாளுக்கு முன்பதாக அவள் உயர்த்தப்பட்டவளாக காணப்பட்டாள். We read this in 1 Samuel chapter 2 verse 1. And Hannah prayed and said, my heart rejoices to the Lord, my horn is exalted in the Lord. I smile at my enemies because I rejoice in my salvation. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்ப்போமானால், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கடிகூர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்படுகிறேன். She was over the moon. அவள் மிகவும் கடிகூர்ந்து சந்தோஷப்பட்டவளாய் காணப்பட்டாள். The same can happen in your life. இதே மாதிரி சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படலாம். Many hardship, insults, pressure, pain can come in your life through your own husband, through your own wife, children, parents, and in your workplaces, and the neighbor, and with your sisters and brothers. உங்கள் கணவரோ அல்லாவிட்டால் மனைவியோ, பெற்றோரோ அல்லாவிட்டால் பிள்ளைகளோ, இல்லாவிட்டால் வேலை செய்கிற ஸ்தலத்திலோ நம்ம பார்த்த பல இடங்களில கூட இப்படிப்பட்ட கஷ்டங்கள், நிந்தைகள், வேதனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். When we be silent like Hannah and not argue or fight with them, God will give us patience to overcome the situation. நாமும் அன்னாளை போல பொறுமையாக இருந்து அவர்களோடு நம்ம போராடாதபடி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கும் ஜெயத்தை தருவார். And He hears our prayer and gives us a peaceful life. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு சமாதானத்தையும் நிம்மதியும் கர்த்தர் தருவார். God will lift you before the people who humiliated you. எந்த இடத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, நிந்தை அடைந்தீர்களோ, அதே இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். Amen. Praise the Lord. Hallelujah. Verse 5 says, Your mercy, O Lord, is in the heaven. Your faithfulness reaches to the clouds. Psalms chapter 36 verse 5. சங்கீதம் 36:5. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது, உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. The grace that is born in the heavens, return in the clouds, can save the sinner who comes to Him. எந்த ஒரு பாவி தேவனிடம் வரும்போது வானங்களில் விளங்குகிற கிருபை, மேக மண்டலங்களில் உள்ள அவருடைய சத்தியம் அவர்களை ரட்சிக்கிறது. God is faithful to show mercy. அவர்கள் மீது கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். Verse 6 says, Your righteousness is like the great mountains, your judgments are a great deep. O Lord, you preserve man and beast. சங்கீதம் 36:6. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன். Man has no righteousness to save himself. He cannot attain through his works or efforts and his merits. மனிதனுடைய சுயத்தினாலோ பலத்தினாலோ நீதிமானாக வாழ முடியாது. Only God's righteousness can make him upright. கர்த்தருடைய நீதி நிமித்தம் மாத்திரமே நீதியாக வாழ முடியும். His judgment speaks of God's word. God's word protects and preserves man and beast. தேவனுடைய நீதி அவருடைய வார்த்தையை குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை மனிதர்களையும் மிருக ஜீவன்கள் எல்லாரையும் காப்பாற்றுகிறது. Verse 7 says, How precious is your loving kindness, O God!
the children of men put their trust under the shadow of your wings. சங்கீதம் 36:7 சொல்லுகிறது, தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலில் வந்து அடைகிறார்கள். The shadow of wings is a reference that followed the Israel in the wilderness in the pillar of cloud and in the pillar of fire. இந்த சம்பவம் எதை காமிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி சென்றபோது பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு ஒரு நிழலாக காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Today the same pillar of cloud and fire protects and preserves our life and also through angels. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் நமக்கு அவருடைய தூதர்கள் மூலமாக தந்து கொண்டிருக்கிறார். Verse says in 91, he will command his angels concerning you to guard you in all your ways. So angels also protect us. சங்கீதம் 36:8, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். In verse 8, they are abundantly satisfied with the fullness of your house, and you give them drink from the river of your pleasures. Those who follow Jesus Christ is abundantly satisfied, which is the true satisfaction. ஆண்டவரை முழுமையாக நம்பி அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு, பின்பற்றுகிறவர்களுக்கு முழுமையான ஒரு சம்பூர்ண திருப்தி கிடைக்கிறது. அதுதான் உண்மையான சம்பூரணம். Verse 9 says, for with you in the foundation of life, in your light we see light. சங்கீதம் 36:9, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். There is no life in the light of God. Others lead us to spiritual death. தேவனை தவிர வேறு ஒரு மார்க்கம் கிடையாது. மற்ற வழியிலெல்லாம் நம்ம நடப்போமானால் மரணத்துக்கு நேராக அது நம்மை கொண்டு செல்லும். Similarly, true wisdom, knowledge and understanding comes only through the word of God. அதே போல உண்மையான அன்பு, ஞானம், அறிவு எல்லாம் தேவனிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது. Verse 10 to 12 speaks of pride. வசனம் 36, 10, 12 வரைக்கும் நம்ம பார்ப்போமானால், பெருமையானது எல்லா பாவத்திற்கும் அடித்தளமாக காணப்படுகிறது. Pride is the foundation sin of all sins. If sin overtakes in our life, the hand of the weak will give us a great harm in our life. இந்த பாவமானது நம்மை அடிமைப்படுத்தி விடுமானால் துன்மார்க்கரின் கரங்கள் நமக்கு எதிராக வந்து நமக்கு வேதனையை கொடுக்கும். So we must be very careful to live a holy life. எனவே மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். In some houses, in the front of the board gate, it will be written, beware of dogs. சில வீடுகளை நம்ம பார்ப்போமானால் வீட்டு முன் பக்கத்தில் உள்ள கேட்ல எழுதி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை என்று. Likewise, for true believers, Bible is a board in our heart. It is written, beware of sin. அதே போல தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்குமானால் அது நமக்கு ஒரு மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக காணப்படும். So let's grow in prayer, faithfulness. Let's our dedication and be true to God so that we can also prepare for eternal life. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்திலும் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வளர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நம்பி நம்ம ஜீவிப்போமானால் நாமும் பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக நாமும் காணப்படுவோம்.
bless you. எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ஆண்டவரை நம்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.